திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு. மூச்சுத் திணறலால் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒடிஷாவைச் சேர்ந்த 2 இளம் பெண்கள் உயிரிழப்பு. நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த வாயு கசிவின் போது தொழிற்சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த பணியாளர்கள் மட்டுமல்லாமல் அந்த தொழிற்சாலை வளாகத்திலேயே தொழிலாளர்கள் ஓய்வு எடுப்பதற்கான, அதாவது போன பணியின் போது பணியாற்றியவர்கள் ஓய்வு எடுத்த நிலையில் இருந்தவர்கள் கூட இந்த விஷவாயு கசிவு, அதாவது அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரிய வந்திருக்கிறது. ஒரு விபத்தா இருந்தாலும் இது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். தொழிற்சாலைகளில் சரியான நடவடிக்கைகள், தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது நடக்காம தவிர்த்திருக்கலாம். சரி, இந்த அமோனியா கேஸ்னா என்ன, எதுக்காக தொழிற்சாலைகளை அதை பயன்படுத்துகிறாங்க, எப்படி அது உயிர் பாதிப்பை ஏற்படுத்துது, அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த மாதிரி தொழிற்சாலைகளில் அந்த மாதிரி கசிவு ஏற்பட்டால் எப்படி நம்ம கண்டுபிடிச்சி உடனே நம்ம உயிரை பாதுகாத்துக்கிறது, ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவங்க எடுக்கணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அமோனியா இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலைகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸ். இது ஒரு டாக்ஸிக் கேஸு. பஞ்சன்ட் ஸ்மெல் இருக்கும், அதாவது ரொம்ப நெடியேற்றுற மாதிரி அது ஸ்மெல் இருக்கும். காற்றுல கொஞ்சம் இருந்தால் கூட நிறைய பேர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இது எதுக்கு தொழிற்சாலைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஏசியில் எப்படி கேஸ் இருக்கோ அதுபோல் இந்த கேஸை கூலிங் ப்ராப்பர்ட்டிக்காக பயன்படுத்துவாங்க, பெரிய அளவில் கூல் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு இறால் பதப்படுத்தும் ஒரு தொழிற்சாலை. அந்த இடத்துல டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக என்ன அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதை கூல் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதுக்காக இந்த கேஸை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, எப்படி இந்த அமோனியா நம்ம உயிர் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த அமோனியா கேஸ் தோலில் இருக்கிற மூச்சு குழாயில் இருக்கிற, நம்ம சுவாசிக்கிறப்ப மூச்சு குழாயில் இருக்கிற ஈரப்பதத்தில் படுறப்ப, நம்ம கண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தில் படுறப்ப, நம்ம வாயில் இருக்கிற ஈரப்பதத்தில் படுறப்ப ஒரு டாக்ஸிக் கெமிக்கல். ஆல்ரெடி அமோனியா ஒரு பயங்கர டாக்ஸிக் காம்பவுண்ட் தான். இது தோலில் ஈரப்பதத்தில் படுறப்ப இன்னும் டாக்ஸிக்கான அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறும். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு ஹைலி அல்கலைன்னா எப்படி ஸ்ட்ராங்கான ஆசிட் பட்டால் நம்ம தோல்லாம் பொசுங்கி போயிருமோ, அதுபோல் ஸ்ட்ராங்கான அல்கலி பட்டாலும் நம்ம உடம்பு தாங்க, அது செல்கள் இறந்து போயிடும், அப்படியே குழன்னு போயிடும். ஆசிட் ஆச்சும் பொசுக்கும், இது அப்படியே ஒரு மாதிரி உருக்கிடும், குழன்னு ஆக்கிரும். அதனால் அல்கலைன் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துகிறப்ப கொஞ்சமான அளவு பட்டுச்சுன்னா லைட்டாக எரிச்சல் மட்டும், கண்ணில் எரிச்சல் மட்டும் இருக்கும், இருமல் வரும், லைட்டாக வீசிங் வரலாம், மூச்சு திணறல் வரலாம். ஆனால் இதுவே அதிகமான அளவு தொடர்ச்சியாக சுவாசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா இங்கே ஆரம்பித்து நுரையீரல் முழுக்க ஃபுல்லாக வெந்து போயிடும், நுரையீரலை வேலை செய்யாத அளவுக்கு போயிடும். அதனால் அவங்க மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுவாங்க. இதுபோல் அதிகப்படியான உயிர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி கெமிக்கலை தொழிற்சாலைகளை பயன்படுத்துகிறப்ப எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும் பாருங்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இதில் தவறியிருக்காங்க, அதனால தான் எந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ என்னென்ன நடவடிக்கைகளை அவங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வழிமுறைகள் இருக்குது. அது வழிமுறைகளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கேஸ் லீக் ஆனோடனே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வெளியில் ஓடி வந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு சிறிதளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஆனால் நைட் டியூட்டி பார்த்தவங்க மேலே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தெரியாமல் அதிக அளவு கேஸை இன்ஹேல் பண்ணி அதனால் பாதிப்பு ஏற்பட்டு இறந்தவங்கள பெரும்பாலானவங்க அந்த தூங்கிட்டு இருந்தவங்க, நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தவங்க. ரூல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நச்சு கேஸ் பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரி ஓய்வு எடுக்கிற இடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதிலிருந்து சேஃபான தொலைவில் தான் இந்த கேஸ் இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் விதிமுறை. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த உயிர் பாதிப்பை தவிர்த்திருக்கலாம். இதுதான் முதல் விதிமுறையும் கூட. ஸோ இந்த மாதிரி நச்சு வாயுக்கள் இருக்கிற இடத்துல நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருப்பாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24/7 அந்த கேஸ் மானிட்டரிங்காக ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க, மல்டிபிள் பிளேஸில் வச்சுருப்பாங்க. அந்த நச்சு வாயு கொஞ்சம் ரிலீஸ் ஆனாலும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரிலீஸ் ஆனாலும் அந்த சென்சார் கண்டுபிடிச்சி இம்மிடியேட்டாக அலாரம் எழுப்பி நம்ம வேலை பார்க்குறவங்கள உடனே வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேல்வ் உடனே க்ளோஸ் பண்ணுறது, அந்த கேஸே போகாத அளவுக்கு வேல்வ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறது, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆக்டிவேட் பண்ணி இம்மிடியேட்டாக காற்றெல்லாம் வெளில தள்ளுறது, இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு, அது மட்டும் இல்லாமல் சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக தீயணைப்புத்துறைக்கு இம்மிடியேட்டாக சொல்கிற அளவு கூட அதில் சிஸ்டம்லாம் இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு தயாராக இருந்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மெஷர், நான் சொன்னது எல்லாமே இன்ஜினியரிங் மெஷர்ஸ். இது இல்லாமல் இதுக்கு இந்த மாதிரி நச்சு வாயுக்கள் பயன்படுத்தினாலே இதுக்குன்னே தனியாக சேஃப்டி ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்குன்னு அவர் ரெகுலராக இதை செக் பண்ணி சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா, பைப் லைன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேல்வ்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி சேஃப்டி ஆடிட் ஏஜென்சிலாம் இருப்பாங்க.
இன்னொருத்தர் வெளியிலேருந்து சில இதுக்குன்னே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிட்ட ரெகுலராக வந்து இவங்க ஆடிட் கொடுத்துருந்தாங்கன்னா கூட அவங்களும் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பிழைகள் இருக்குது, இதனால் வந்து ஃப்யூச்சரில் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியாச்சும் இவங்க பண்ணியிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களோ தெரியல. பட் அது மாதிரி சிஸ்டமும் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த மாதிரி கேஸ் லீக் வராமல் தடுக்கிறதுக்கு. சப்போஸ் வந்துருச்சுன்னா இருக்கிறவங்கள உயிர் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறதுக்கும் சில மெஷர்ஸ் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்கணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத பொறுத்து நம்ம நடவடிக்கைகள் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமோனியா கேஸ் எடுத்துக்கிட்டால் அந்த பக்கத்துலேயே வந்து அவங்க சப்போஸ் போடுறதுக்கு அவங்க உடனே வெளியில் போகிறதுக்கு முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த SCBAன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் கண்டெய்ன்டு ப்ரீத்திங் அப்பாரட்டஸ். அதாவது பெரிய ஃபுல்லாக வந்து கவர் பண்ண உரம் மாதிரி இருக்கும். அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, நம்ம கோவிட்லாம் போட்ட மாதிரி ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளேயே மூச்சு விட்டுருக்க அளவுக்கு இருக்கும். மாஸ்க்லாம் கிடையாது, மாஸ்க்லாம் எந்த யூஸும் கிடையாது. அமோனியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாஸ்க் போட்டாலும் அது வந்து மூச்சுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. வைரஸ் அந்த மாதிரி தான் அந்த மாஸ்க்லாம் வந்து தடுக்குமே தவிர இந்த மாதிரி கேஸ்லாம் தடுக்காது. ஸோ அதுக்கெலாம் வந்து SCBAன்ற மாதிரி முக்கியமாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிற உள்ளே மூச்சு விட்டுக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த மாதிரி இதுதான் வந்து வரதான் தேவை. ஸோ இதோட தமிழ் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல, கவச உடை. ஸோ இந்த மாதிரி கவச உடை வந்து இம்மிடியேட்டாக அவைலபிள் இருக்கிற மாதிரி பிரைட்டான இடத்துல அது வந்து இம்மிடியேட்டாக அவங்க அக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வச்சுருக்கணும். இதுபோல் அம்மோனியா நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா ஃபுல்லாக தோலை வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அம்மோனியா வந்து தோலில் இருந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம 10 to 20 minutes வந்து நம்ம உடம்புல தண்ணியை போட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம உடம்புல இருந்து போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களில் சீக்கிரம் வந்து பக்கத்தில் நிறைய தண்ணி வாஷ் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஷவர் மாதிரியோ இல்லை தண்ணி மாதிரியோ வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் போகணும், இது எல்லாத்தையும் சொல்லி அப்பப்போ ட்ரில் கண்டக்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஒத்திகை பார்ப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணி வர்ற எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணி அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்த்துருக்கலாம். இதில் முதல்லே தப்பு, அவங்க தூங்குகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி மேலே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்னென்ன முதலுதவி பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடணும். அப்புறம் போயிட்டு அவங்க உடம்புல இருக்கிற துணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க உடம்பை ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணையும் சேர்த்து நல்ல தண்ணியை வச்சு, நார்மல் தண்ணியை வச்சு ஃபுல்லாக 15 to 30 minutes வந்து நம்ம அவங்கள வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கழுவிக்கிட்டே இருக்கணும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஓடுற தண்ணியில் அவங்க உடம்பை ஃபுல்லாக கழுவிக்கிட்டே இருக்கணும். இதுவே அதிக அளவு நுகர்ந்துட்டாங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களை இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும். ஏன்னா நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க உயிர் போக வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜன் இருந்ததுன்னா ஆக்சிஜன் வைக்கணும், வச்சுக்கிட்டே அவங்கள ஹாஸ்பிட்டல் அனுப்பணும். இந்த அம்மோனியா கசிவில் என்னென்ன பண்ணணுங்கிறது நிறைய விஷயம் பேசினோம். யார் என்னென்ன பண்ணணுங்கிறது நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இதில் நான் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான நபர்கள் யாருன்னா அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளில் தார்மீக பொறுப்பு இருக்குது. அதனால் அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி நச்சு வாயுக்கள் பயன்படுத்துகிற தொழிற்சாலைகளை அதிக கவனம் செலுத்தி அவங்க எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்களான்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.